திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த வீட்டில் முதன்மையாக வாஸ்து கோளாறுகள் இருக்குது அப்படின்னா, இந்த பிரதான தலைவாயில் அப்படிங்கக்கூடிய இந்த வாயிலில் தான் மிகப்பெரிய அளவுக்கு இந்த வாஸ்து கோளாறுகள் அதிகம் இருக்குது. நம்ம நிறைய பார்த்த விஷயத்தில். அப்போ இப்படி இந்த பிரதான தலைவாயில நம்ம எப்படி வாஸ்துப்படி அமைக்கணும், அது ஜாதகப்படி முழுமையாக நம்ம எப்படி இயக்குனா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் சில ஜோதிட வாஸ்து நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாஸ்துப்படி இருந்தால் போதும், அதாவது பஞ்சபூதங்கள் அதாவது அங்கங்கே இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் போதும், பெரிய அளவுக்கு அந்த தலைவாசல் உச்சப்பகுதியில் முட்டு வச்சா போதும் அப்படிங்கிறது பொதுவான எல்லாத்துடைய கருத்து. ஆனால் அதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம். அதுதான் 100% உண்மையும் கூட. அப்போ உச்சப்பகுதியில் தலைவாசல் வைக்கணுங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அதுலேயும் ஒரு சூட்சமம் இருக்குது. அந்த சூட்சமத்தின் மூலம் தான் ஒரு வெற்றியை நம்ம பெற முடியும். இப்போ எல்லாருமே மனையடி சாஸ்திரப்படி வாஸ்துப்படி பஞ்சபூதங்களுடைய பகுதியிலையும் அக்யூரேட்டாக உச்சப்பகுதியில் தலைவாசல் வச்சவங்களும் எல்லாமே சரியாக இருந்தாலும் அவங்களும் பின்விளைவுகளை சந்திக்கிறாங்க. ஏன் சந்திக்கிறாங்க அப்படின்னா, அந்த தலைவாயோட சூட்சமங்கள் சில வாஸ்து நிபுணர்களுக்கு தெரிவதில்லை. அதுதான் உண்மை. நம்ம யாரையும் குறை சொல்லலை. தலைவாசலோட அடுத்த பரிணாமம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியணும். அப்போ அந்த அடுத்த பரிணாமம் என்பது பல காலமாக பல வருஷங்களாக அதில் ஊறி போய் சில விஷயங்களை பார்த்து உள்வாங்கி எந்த பகுதியில் வச்சா ஒரு அஃபெக்ட் சூப்பராக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான பதிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தலைவாசல் அப்படின்னா முதல்ல என்ன, ஒரு மனிதனுடைய சூரியனை போல. அப்போ அந்த தலைவாசல் அப்படிங்கிறது சூரியனை போலன்னா சரியான தலைவாசல் அமைஞ்சாதான் ஒரு நிர்வாக திறமை, ஆளுமை, அந்த இடத்த ஒரு சரிவர உங்களால் கட்டுப்பாடுகளை வச்சுக்க முடியும். அப்போ அந்த தலைவாசலை கட்டுப்பாடு இல்லாமல் தன் கையை விட்டு போகுதுன்னா அந்த தலைவாசலுடைய அளவுகள் இதெல்லாம் தப்பாக இருக்கும்.